ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கிவ்அவே கொடுத்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கிவ்அவே நம்ம கொடுத்தாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, பட் இருந்தாலும் நம்ம ரெகுலராக வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க 5 இயர்ஸ் நம்ம ஓடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து எங்களுக்குலாம் நீங்கள் தரலைங்க அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அது ஒரு சின்ன ஒரு இதாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா, யார் அதிகமாக கார்டனிங் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களோ, ஆக்டிவ் இருக்கீங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறேன் நான். அந்த போஸ்ட்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இன்னும் டீப்பாக நம்ம வந்து கிவ்வே கொடுக்கும்போது என்ன சொல்கிறது, ரெகுலர் சப்ஸ்கிரைப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கு இனிமேல் என்ன பண்ணலான்னா, நம்ம ரெகுலராக அவங்களோட டச்சில் இருக்கணும், அந்த ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ வந்து நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சும்மா வீடியோஸ் போட்டுட்டு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் நம்ம வேலை கிடையாது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச கிவ்வேஸ் கொடுக்கணும்னு ஒரு ஐடியா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். அந்த கேள்வி பற்றி இந்த வீடியோ எண்டில் வரும், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆப்பிள் தக்காளி. நீங்கள் பாருங்கள், நிறைய டிப்ஸ் போட்டிருப்பேன். அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணாவே இந்த அளவுக்கு வருங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே பிஞ்சு பிடிச்சி காய் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஆப்பிள் தக்காளி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ரோஸ். இப்போ தான் ஒரு 5 பூ பக்கம் நான் 7 days ரோஸ் 5 பூக்கு பூ பறித்தேன். மறுபடியும் ஒரு பூ வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நார்மல் தக்காளி. இது பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்குங்க இந்த செடி. இந்த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி இந்த செடியெலாம் முதல்ல காமிச்சிருப்பேன். செழிப்பே இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது. அதோட டிப்ஸ் நான் சொன்னேன், அந்த டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஞ்சில் வந்துருக்கு பாருங்க. இதை வந்து உங்களுக்கு தெரியும், முல்லைப்பூ. அடுத்து பச்சை மிளகா. இந்த இது பார்த்தீங்கன்னா அந்த செடியில் ஒரு இலையுமே இல்லை. இப்போ வந்து பாருங்கள், இலை வந்திருக்கு. இப்போ தான் வந்து ஒரு இதுவுமே வந்திருக்கு. இது ட்ராகன் ஃப்ரூட்டு. அடுத்து வந்து செவ்வந்தி. நீங்கள் நியூ இயர் அன்றைக்கே பார்த்துருப்பீங்க, நான் வச்சேன். இது வந்து தக்காளி இப்போ தான் நாற்று மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும். இந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா இந்த பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி நான் வந்து தைப்பட்டத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். விதைகளும் உள்ளே போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது போட்டிருக்கேன், லாங் க்ரீன் பிரிஞ்சால், அதாவது நீளமாக வரக்கூடிய பிரிஞ்சால், அதை போட்டிருக்கேன். இது வந்து ஆப்பிள் தக்காளியோடைய நாற்று. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இதில் வெண்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கீரை போட்டிருந்தேன் நான். அந்த கீரை ஃபுல்லாக வந்துருச்சுங்க. இது பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசு இருக்குது. செங்கீரை இப்போ எடுக்க வேணாம், நாளைக்கு நான் எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு வந்துருக்குங்க. மீதி எல்லாமே பேக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ தான் எல்லாம் போட்டிருக்கேன் தைப்பட்டத்துக்கு. இதில் வந்து வெண்டை போட்டிருக்கேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் கத்திரி போட்டிருக்கேன். இது வந்து பிரண்டை. இதில் ஒரு 3 பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன். மீதி 2 பேக்கில் வந்துட்டு அவரை வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நீ வந்துடும். இன்னும் கொஞ்சம் செட்டப் கொஞ்சம் பெருசு பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கொஸ்டின் நான் கேட்க போகிறேன். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னென்னா, நம்மளுடைய எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே வந்து நம்ம கிவ்வே கொடுக்கணும். அது கரெக்டாக நம்மகிட்ட யாருமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் கனெக்ட் பண்ணுற கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன கமெண்ட் தான். இப்போ கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ரெக்யர்மெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன் எந்த அளவுக்கு உங்களுடைய நீங்கள் ரெகுலராக எந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா வைக்கலாம். எனக்கும் மேபி தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இனி வந்து நான் போஸ்ட் போட்டிருப்பேன், நம்ம மெம்பர்ஷிப்க்கு ஒரு சர்ப்ரைஸ்டு கிவ்வே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக கொடுக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின்கிற பட்டன் இருக்கும் நம்ம சேனல் கீழே. அந்த பட்டனில் கிவ்வே டீம் அப்படின்னு இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து மினிமம் பர் மந்த்து எல்லாம் வந்து 50 days ஒன்ஸ் ஃபியூச்சரில் 10 பேருக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கலான்ட்டு கிவ்வே கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அது எப்படின்னா மினிமம் வந்து ஒரு 50 100 பேர் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணுங்கள்.
ஃபியூச்சரில் இந்த கிவ்வே 10 பேர் அப்படிங்கிறது அதிகமாக கூட போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிருக்கலாம் அதிகமாக போயிட்டே இருக்கலாம். ஸோ இனி ஃபர்தராக அந்த கிவ்வேஸ் எல்லாமே அங்கே தான் நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன் மெம்பர்ஷிப்காக. இந்த மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயத்துக்கு அதை நான் பண்ணுறேன். ஏன்னா இப்போது மேபி நம்ம கிவ்வே கொடுக்குறோம், அது வந்து ஓப்பனாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தப்பானவங்க, அதாவது வேற ஒரு நம்பர் வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸ் இன்னொருத்தருக்கு ரீச் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கும், இன்னொன்று வந்துட்டு நீங்கள் ரெகுலராக இது இருக்கிறது எனக்கு வந்து நோட்டீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த 2 பர்பஸ்க்காக தான் இந்த கிவ்வே டீம் சொல்லி அந்த இதில் வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ண சொல்கிறேன். ஸோ இதில் ஆர்வம் இருக்கிறவங்க கீழே ஜாயின் பண்ணுங்கள். அதுபோக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.